சார் காலர் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை ஈவ்ஸ் கிங்ஸ் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை கிங்ஸ் சங்கத்தின் மண்டலம் 8 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் சிவச்சந்திரன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை கிங்ஸ் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கவி அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் புகழேந்தி அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் செந்தில்குமார் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை கிங்ஸ் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கவி அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி. நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய காலை சக்கரம் நிகழ்வில் இணைந்து வழங்க எங்களுக்கு வாய்ப்பளித்த மாவட்ட ஆளுநர் ஆகிய ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இத்திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் ரொட்டேரியன் ஆர். குணபாலன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலம் 8 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் பி. சிவச்சந்திரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது சக செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் இந்நிகழ்வில் வரவேற்கிறேன். ஆசா நல்லசிவம் ஐயா அவர்களையும் இன்றைய நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர் உறவுகள் மேம்பட என்பதை பற்றி சிறப்பான விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கும் இறை மதன் ஐயா அவர்களையும் வருகன என்று அன்புடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இன்றைய காலை வேளையில் வருகன வரவேற்று நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வு 1015 நாட்கள் சிறப்புடன் நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கிறோம். இன்று எங்களது பட்டுக்கோட்டை கிங்ஸ் ரோட்டரி சங்கம் இந்த நிகழ்வை துவங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறோம். நன்றி. நன்றி சார். வரவேற்புரை நிகழ்ச்சி சிறப்பித்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்த ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை கிங்ஸ் சங்கத்தின் தலைவருடைய கவி அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு உறவுகள் மேம்பட என்பதை பற்றி நமக்கு தொடர்ந்து விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள் இன்று நமக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய பர்சனல் வேலைகள் இருந்தாலும் இன்றைய நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும், நமக்கு அந்த சிந்தனைகளை அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்களுக்கு 6 மணிக்கு வேற வேலை இருப்பதால் அவர்களுடைய கருத்து பரிமாற்றங்கள் இப்பொழுதே நடைபெற உள்ளது. எனவே இன்றைய நிகழ்வில் நமக்கு உறவுகள் மேம்பட என்பதை பற்றி சிறப்பான விளக்கம் அளிக்க இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே வாழ்க. இறைநிலை வாழ்க, பிரபஞ்சம் வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். ஓகே, மிக்க மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் அதிகாலையில சந்திப்பதுல ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, இப்போ ரெகுலரா இப்ப நம்ம உடற்பயிற்சி பண்ற நேரம் இல்லையா? சரி, இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு இன்னொரு நிகழ்வு இருக்கிறதுனால ஐயாட்ட ரெக்வெஸ்ட் கேட்டிருந்தேன். ஐயா சரிங்கய்யா பண்ணிக்கலாம், ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க, இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரி, யாருக்கு என்ன எப்போ எங்க எப்படி கிடைக்கணுங்கிறது இறைவனோட விதி இல்லையா? சரி, அதை நம்ம ஏற்றுக்கொள்ற அளவுக்கு நம்ம பக்குவ நிலையில் இருப்போம்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. சரிங்களா? சரி, இந்த உறவுகள் மேம்பட அப்படிங்கிறதுல நான் போன வாரம் ஏதாவது பேசியிருந்தேன்னா, ஏதாவது வேலை கொடுத்துருந்தேன்னா டார்கெட்டு யாராவது சொல்ல முடியுமா நீங்க? ஆமாங்க ஆமாங்க. அந்த குடும்பத்துல நடக்கிறத எழுத சொல்லியிருந்தீங்க. அது மனைவி ஆமா ஆமா, வந்து எழுதிட்டு வாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்க. அருமை அருமை. எவ்வளவு பேர் ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க? பண்ணவங்க எல்லாம் கை தூக்குங்க. ஐயா எந்திரிச்சு போயிட்டாரு. நோட் எடுக்க போறாரா என்னன்னு தெரியல. தேன்மலை தாமு. சரி, நான் எழுதி வச்சிருக்கேங்க. ஏன் நோட் எடுத்துட்டு வர்றதுக்கு போறேன்னு சொன்னாரா, இல்ல இது நீங்க கேட்டு எந்திரிச்சு போறாரான்னு தெரியல. சரி, ஐயா சொன்ன மாதிரி எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணா நல்லா இருக்கும். ஆசிரியர் மட்டும் ஐயா வீடியோ ஆன் பண்ண சொல்றாரு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ ஆன் பண்ண முடியல. சரி, நம்ம காலைச்சக்கரம்ல வந்து தொடர்ந்து வலியுறுத்துறது எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணிட்டு வாங்கன்னு. இன்னைக்கு ஐயாவும் அதை வலியுறுத்துறாங்க. தயவு செய்து வீடியோ ஆன் பண்ணிட்டு வந்தா எல்லாருக்குமே ஒரு நல்ல நிகழ்வா இருக்கும். ஓகே, நன்றி நன்றிங்க ஐயா. வீடியோ ஆன் பண்ணணும்னு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. இல்லையா, மேக்கப் எல்லாம் போட்டு வர வேண்டியது. சரி, ஓகே, ரொம்ப நன்றி நன்றி. சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆனா அது நல்லது, ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கு பாருங்களேன். நான் வீடியோ ஆன் பண்ணலைன்னா நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது இல்லையா? வீடியோ ஆன் பண்ணவங்க எல்லாம் ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு சின்ன பர்ஃபெக்ஷன் இருந்தா போதும். ரொம்ப பர்ஃபெக்ஷனுக்கு பியூட்டி பார்லர் போக தேவையில்லை. இருந்தாலும் சரி, ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தேன்னா 2 விஷயம் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஒன்று, நம்மளோட எதுக்காக நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து உறவுகள் மேம்பட மட்டும் அல்ல, நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்குமான ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா? அதை நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த லைஃப் அப்படிங்கிறதே நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அப்ப நம்ம அந்த கர்மாவை கழிக்க வந்த இடத்துல நமக்கு என்ன சொல்றது, எதுக்கு வந்தோம் அப்படின்னு தெரியாதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. உறவுகள்ல மட்டும் இல்லை, சரியாங்க? அது உடல் மனம், உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, பொருளாதாரம் அல்லது ஆன்மீகம், இதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஏன் வருது அப்படின்னா, நாம அதுக்குதான் வந்திருக்கிறோம். சரிங்களா? நாம வந்த நோக்கமே வந்து இந்த இடத்த ஃபேஸ் பண்ணி கடந்து போறதுக்கு தான் வந்திருக்கோம். ஓகே, அப்போ நிறைய பேர் என்ன நினைச்சிட்டோம், வந்ததே வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்குன்னு நினைச்சிட்டோம். ஆக்சுவலா வந்தது சந்தோஷமா இருக்கிறதுக்கு இல்லை. சரிங்களா? இப்ப சபரிமலைக்கு யாத்திரை போறீங்கன்னா, போறது அந்த கல்லு முள்ளுல காலை வச்சு நடந்து அந்த யாத்திரை பயணிக்கிறதுக்கு தானே போறீங்க. அங்க போய் எனக்கு காலே வலி வரக்கூடாது அப்படின்னு சொன்னா எப்படி அது? சரிங்களா? நீங்க வெல் ட்ரெயின்டா இருந்தீங்கன்னா அங்க போனா உங்களுக்கு கால் வலி இருக்காது. அதனாலதான் அதுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி நம்மள செருப்பு போடாம நடக்க விடுறாங்க. கீழே வெறும் தரையில படுக்க விடுறாங்க. ஏன்னா அங்க போனா எப்படி படுக்கிறதுக்கு இடம் கிடைக்குன்னு தெரியாது. காலையில மாலையில பச்சை தண்ணியில் குளிக்க சொல்றாங்க. அங்க போனா குளிர் அடிக்கும். அந்த போய் 2 நாள் அங்க நம்ம வேலை செய்யறதுக்கு இங்க 48 நாள் வேலை செய்யறோம். அப்படி யாரெல்லாம் நல்லா வேலை செஞ்சுட்டு போறாங்களோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது.
ஆனா ஒரு சிலர் எப்படி போறாங்கன்னா, நான் இன்னைக்கு மாலை போட்டு நாளைக்கு போறேன்னு போறாங்க. சரி போனா அப்புறம் கஷ்டப்படணும். அது மாதிரி நம்ம லைஃப் வந்து முழுக்க முழுக்க நம்ம கர்மாவ நம்ம ஃபேஸ் பண்றது தான். அதுல நல்ல கர்மா, குட் கர்மாஸ் இருக்கு, பேட் கர்மாஸ் இருக்கு. இப்ப நல்ல கர்மா இருக்கிறப்ப நம்ம லைஃப்ல நல்ல நிகழ்வு நடக்குது. சரிங்களா? நம்ம லைஃப்ல எவ்வளவோ நேரம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறோம். மன அமைதியோட இருக்கிறோம். உறவுகள்ல இணக்கத்தோடு இருக்கிறோம். பொருளாதாரத்துல தேவையை நிறைவேத்துற அளவுக்கு இருக்கிறோம். ஆன்மீகத்துல இந்த அளவுக்கு நமக்கு தெரியுது அப்படிங்கிறது பெரிய விஷயம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த ஆன்மீகம், அல்லது நீங்க இப்ப கத்துக்கிட்டு இருக்கிற இந்த இவ்வளவு ஞானங்கள், உலகத்துல எத்தன பேருக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? சத்தியமா சான்ஸே இல்ல. நான் உங்கள பெருமைக்காக சொல்லல. இவ்வளவு ஞானங்கள் வந்து ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. தேடி தேடி போனா கூட கிடைக்காது. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு கிடைக்குதுன்னா, இது பெரிய புண்ணியம். அப்ப நம்ம லைஃப்ல நெறைய புண்ணியங்கள் இருக்குது. அதனால தான் நம்ம இங்க காலையில 5:30 மணிக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம இதையெல்லாம் பெருசா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஒரு நாளைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம கோவப்படுற நேரம் ஒரு 1/2 மணி நேரம் கூட இருக்காது. புரியுதா இல்லைங்களா? மத்த நேரமெல்லாம் அமைதியா தான் இருக்கிறோம், பொறுமையா தான் இருக்கிறோம். அப்போ நாம ஆனா அந்த அமைதியா, பொறுமையா இருக்கிற நேரத்த நம்ம கணக்குறது இல்ல. எப்ப கோவப்பட்டோமோ அத மட்டும் கணக்குல வச்சுக்கிறோம். எனக்கு அடிக்கடி கோவம் வருது, எனக்கு அடிக்கடி கோவம் வருது. உங்களுக்கு என்ன 24 மணி நேரமா கோவம் வருது? இல்ல. கணவன் மனைவிக்குள்ள சண்டை எப்போ வருது? ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் வரும், 10 நிமிஷம் வரும். அது எல்லா வீட்லயும் வரும். வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். புரியுதா இல்லைங்களா? ஆனா நம்ம அந்த 5 நிமிஷம், 10 நிமிஷத்த மண்டையில தூக்கிட்டு சுமக்கிறோம் பாருங்க, சாயங்காலம் வரைக்கும், நைட் வரைக்கும் அல்லது ஒரு சிலர் 10 நாளைக்கு, இல்ல ஒரு சிலர் 10 வருஷத்துக்கு. அதான் பிரச்சனை. வடிவேலு ஏதோ வண்டியில லிஃப்ட் கேட்டு போறப்போ ஒரு மூட்டை தலையிலேயே வச்சுட்டே போவாரு. அந்த மாதிரி லிஃப்ட் ஏறியாச்சு. நீ மூட்டைய வண்டியில வைக்க வேண்டியது இல்ல இல்லைங்க உங்களுக்கு வண்டிக்கு சுமையாயிருமே அப்படிங்கிற மாதிரி நம்ம லைஃப்ல வர விஷயத்தெல்லாம் நம்ம மண்டையில தூக்கி சுமையா வச்சுக்கிறோம். இப்ப ஒரு சண்டை போட்டோமா, ஆமா சண்டை போட்டோம். அடுத்து அக்செப்ட் அவ்வளவுதான். சரிங்களா? அந்த அன்னைக்கு நைட்டுக்குள்ள சமாதானம் ஆயிரணும். அப்புறம் அடுத்த நாள் புது சண்டை போடலாம். சரிதானே? அதே சண்டைய போடக்கூடாது. பட் சண்டை போடலினாலும் போர் அடிச்சிருவா லைஃப். சரிங்களா? நீங்க நிழல்லயே வாழ்ந்தீங்கன்னா, நிழலோட அருமையே தெரியாது. சரியா? அப்ப கொஞ்சம் வெயில்ல போய் சுத்துனீங்கன்னாக்கா, அப்பாடா! நிழல் நல்லா இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி நாம இந்த உலகத்த ரசிக்கணும்னா கூட, நீங்க வெறும் இனிப்பையே சாப்பிட்டீங்கன்னா போர் அடிச்சிரும். கொஞ்சம் கசப்பு, கொஞ்சம் காரம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா, இனிப்பு சூப்பரா இருக்கும். புரியுதா இல்லைங்களா? அப்படி வாழ்க்கை எல்லாமே கலந்தது தானே! கொஞ்சம் கஷ்டங்கள் வர்றப்ப தான் சந்தோஷத்த நம்ம ஃபீல் பண்ண முடியும். புரியுதா இல்லைங்களா? அப்போ இது எல்லாமே கலந்து தான் வரும். நம்ம கர்மாக்கு தகுந்த மாதிரி வரும்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளோட கர்மால இருக்கிற விஷயங்கள் நமக்கு வந்து செயல் வடிவம் காட்டுது அப்படிங்கிறத நாம முதல் புரிஞ்சுக்கணும். அதுதான் உறவுகள்லயும் நடக்குது. உறவுகள் யாரா வேணா வச்சுக்கோங்க. மெயினா வாழ்க்கை துணை, கணவன், மனைவி. மகரிஷிட்ட மகரிஷி வந்து உலகம் முழுக்க சுத்தியிருக்காங்க. டூர் இல்ல. சரிங்களா? அவர் சொல்லுவாரு, "நான் ஏதோ டூர் போறேன்னு நெனச்சுக்காதீங்க. 22 முறை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்காரு." மேக்ஸிமம் எல்லா நாட்டு மக்களோடையும் நெறைய நாடுகளுக்கு போயிருக்காரு. முடியலைனாலும் அந்த நாட்டு மக்களோட பேசி, அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட பண்பாடெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்காரு. நான் எதுக்காக டூர் அடிக்கிறேன்னு நெனைக்கிறீங்க? ஒண்ணு இந்த இதை குடுக்கணும். இன்னொன்னு இது வந்து நான் வந்து இந்த உலகத்துக்கு பொதுவான மனிதன். நான் இந்த உலகத்துக்கு பொதுவான பிரஜை. அப்ப நான் வந்து இந்த சப்ஜெக்ட்ட உலக மக்கள் எல்லாருக்கும் குடுக்கணும். அதுக்காக நான் இந்த பயிற்சிய உலக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்காக நான் போய் பார்த்துருக்கேன். அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்ன ஒரு பியூட்டின்னா, இப்ப எல்லா இடத்துலயும் போய் மகரிஷி ஒரு கேள்வி கேட்கிறாரு. யார் மேல உங்களுக்கு நெறைய கோபம் வரும்? அப்படின்னா, கல்யாணம் ஆனவங்க எல்லாரும் சொல்ற ஒரே பதில், வீட்டுக்காரரு, வீட்டுக்காரம்மா. வேர்ல்டு ஃபுல்லாங்க. இந்தியால மட்டும் இல்ல. உலகம் முழுக்க இதுதான் ஸ்டேட்டஸ். சரியா? அப்போ உலகம் முழுக்க இருக்கிற மகிழ்ச்சி ரிசர்ச் பண்ணி யார் மேல அதிகமா கோவம் வரும்ன்னு கேட்டா, வீட்டுக்காரம்மா, வீட்டுக்காரர்ன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. நமக்காகவே ஒரு ஆளு
ஒரு குடும்பத்துல பிறந்து வளர்ந்து 20 வருஷம் 25 வருஷம் வளர்ந்து, சரிதானுங்களா? அங்கிருந்து நமக்காகவே சர்வீஸ் பண்றதுக்காக ஒரு ஆள் வர்றாங்க. நமக்கு யார் மேல கோவம் வருது? அவங்க மேல கோவம் வருது. இல்லையா? அதே மாரி தான் ஆணு. ஒரு பெற்றோர் வந்து பெற்று 25 வருஷம் வளர்த்தி, எல்லாம் பண்ணி, அந்த பெண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஜாயின் பண்ணி விடுறாங்க. அப்ப இது எவ்வளோ பெரிய ஒரு புரிதல் இல்லாம இருக்கிறது பாருங்க. சரிங்களா? யாரோ யாரோ அந்த ஒரு பாடல் கூட வரும்ல. "நீயும் நாயும் யாருன்னு தெரியாது. உங்க அப்பா, எங்க அப்பா யாருன்னு தெரியாது. ஆனா நாம 2 பேரும் இணையிறோம்." அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம வந்து சந்தோஷமா இருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த உறவுகள்ல ஏன் இவ்வளவு சிக்கல்கள் அப்படின்னா, நம்ம கர்மா ப்ராசஸ் வெளிய போறதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நான் முதல்லயே உங்களுக்கு ஒரு உதாரணம் குடுத்திருப்பேன். வாந்தி வந்தா நல்லதா? உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ரொம்ப நல்லது. சரிங்களா? வாந்தி வரலைன்னா கஷ்டம். பேதியானா நல்லதா? ஆமா ரொம்ப நல்லது. காய்ச்சல் வந்தா நல்லதா? ரொம்ப ரொம்ப நல்லது. சரி சளி பிடிச்சா நல்லதா? அத விட நல்லது. அப்ப இதெல்லாம் நல்லதுன்னு நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்ப வீட்டுக்காரர் திட்டினா நல்லதா? அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டுக்காரம்மா அடிச்சா நல்லதா? அது இருக்கிறதுலயே ரொம்ப நல்லது. சரிதானுங்களா? இந்த புரிதல் நமக்கு வரணும். அ ராமையா சொல்றாரு. நான் ரெகுலரா அப்படிதாங்க இருக்கிறேன். ஆனா அவருக்கு மட்டும் ஒரு கிஃப்ட் பாருங்க. அவரு யாரு? செங்கமலம். 2 பேருக்கும் நான் ஒரு கிளாப் பண்றேன். என்ன ரீசன்னா, 2 பேரும் பேரா வந்திருக்காங்க. மத்தவங்க எல்லாம் நம்ம சிங்கிளா சுத்திட்டு இருக்கிறோம். சரி பரவால்ல. சிங்கிளாவாவது வந்தமேன்னு சந்தோஷப்படணும். பட் 2 பேரும் ஜோடியா வர்றது பெரிய விஷயம். கேமரா திரும்பாதும்மா. நாம தான் திருப்பணும். சரி சந்தோஷம். அப்போ நாம புரிதல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ எப்படா வீட்ல இருந்து திட்டு வரும்ன்னு நம்ம வெயிட்டிங்ல இருக்கணும். கர்மா கழிக்கிறதுக்கு. இல்லையா? அ அந்த மாதிரி நம்ம தயாராயிரணும். நெறைய நாள் சும்மா வீட்டுக்கு வருவோம். எந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு நெனச்சுட்டு வருவோம். அந்த அன்னைக்கு பெரிய பாம் வெடிச்சிரும். பெரிய சண்டையா இருக்கு. ஒண்ணுமே இருக்காது. காசுக்காகாத பிரச்சனைய எடுத்துட்டு தலையில தூக்கி போட்டு ஆடிட்டு கிடப்போம் 2 பேரும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சில நாள் இன்னைக்கு செத்தோம்டான்ட்டு வருவோம். அந்த அன்னைக்கு ஒண்ணுமே நடக்காது. எல்லாம் புஸ்ஸுன்னு போயிரும். அப்ப இது என்ன நடக்குன்னு நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. புரியுதா இல்லைங்களா? யார் எங்க ஆப்பு வைப்பாங்கன்னு தெரியாது. சரி எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம். இல்லையா? வாழ்க்கையே போர்க்களம் ஆர்ந்துதான் பார்க்கணும். அப்படிங்கிற மாதிரி நம்ம லைஃப்ங்கிறதே அதுதான். போர்க்களம்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படணும்ங்கிறத எடுத்துக்க வேண்டாம். பட் சில சில ப்ராப்ளம்ஸ் இருக்கத்தான் செய்யும். அது எதனால வருதுங்கிறத இப்ப கான்செப்ட். என்னோட கர்மா தான் எனக்கு ப்ராப்ளமா வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் சாப்பிட்டது தான் எனக்கு வாந்தியா வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டா, வாந்தி மேல உங்களுக்கு கோவம் வராது. புரியுதா இல்லைங்க? நான் ஏதோ கண்டத தின்னு வயித்தால போகுது அப்படின்னா, நான் சாப்பிட்டதால தான் இப்ப உங்களுக்கு வயித்தால போனா யாராச்சும் மேல கோவம் வருமா உங்களுக்கு? சரி, நீங்க சாப்பிட்டது சரியில்ல. அப்ப அந்த மாதிரி நான் பண்ணது தான் எனக்கு துன்பமா வருதுன்னு நெனச்சுட்டீங்கன்னு வச்சுக்க இப்போ ஒண்ணும் இல்ல. உங்க வீட்டுக்கார அம்மா உங்க வீட்ல இருந்து ஒரு ரூ. 1,00,000 பணத்த எடுத்து அவங்க ஃப்ரெண்டுக்கு குடுத்து, அந்த பணம் போயிருச்சுன்னு வச்சுக்கங்க. நம்ம டான்ஸ் எத்தன டான்ஸ் ஆடுவோம். வானத்துக்கு பூமி குதிப்புமா இல்லையா? இதே நாம ரூ. 10,00,000 ஒருத்தவனுக்கு கொண்டு போய் குடுத்திருந்தா, அப்படியே கம்முனு சைலன்ட்டா இருப்போம். ஒண்ணுமே நடக்காத மாரி இருப்போம். என்ன காரணம்னா செல்ஃப். நாம பண்ணது தான் பிரச்சனைன்னா, சரி அக்செப்ட் பண்ணிக்குவோம். சரி என்ன பண்றது? நம்ம நேரம் அப்டின்ட்டு போறீங்க இல்லையா? அந்த மாதிரி இப்ப எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அப்டின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே, உறவுகள்ல மட்டும் இல்ல, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் திங், மெயின் திங். சரி 2வது நான் உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் குடுத்திருந்தேன். அந்த ஹோம்வொர்க் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ரிப்பீட். என்ன ஹோம்வொர்க்கு? நீங்க உங்க வீட்ல இருக்கிற ஒரு 4 பேர பத்தி ஒரு விவரம் எழுதணும் அப்படின்னு குடுத்திருந்தேன். எவ்வளவு பேர் எழுதியிருக்கீங்க? ஓகே, சூப்பர். ரவிசுந்தர் ஐயா மட்டும் தான் கை தூக்குறாங்க.
கௌரி நித்யானந்தம் அம்மா கை தூக்குறாங்க. மத்தவங்களாம் நம்ம தெளிவா இருக்கிறோம். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. தேன்மலை தாமையா பண்ணியாச்சா? இல்ல. சூப்பர். அவரு டான்ஸே ஆடுறாரு இல்லையா? அது முடியுமா? பெண்களோட மனசை யாராலயா புரிஞ்சுக்க முடியும்? இல்லையா? சரி. இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. அவங்ககிட்டயாவது கேட்டுங்க. கடைசி நீ எப்படிம்மா இருக்கணும்னு விரும்புற? எங்களுக்கு முடியலம்மா. சரியா இருக்குங்களா? அவங்க கேட்டா அவங்க தெளிவா சொல்லிருவாங்க லேடீஸ். நான் இப்படித்தான் இருக்கிறேன். இப்படித்தான் விரும்புறேன். அதாவது இது வந்து பெரிய விஷயம். கேட்கறதுக்கு, செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா இது நீங்க முதல்ல எழுதணும். நெறைய பேருக்கு வீட்டுக்கார அம்மாவுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னே தெரியாது. நீங்க உண்மையாலுமே சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன சாப்பிடறதுக்கு பிடிக்கும்? என்ன கலர் பிடிக்கும்? புரியுதா? சின்ன சின்ன விஷயம். அவங்களுக்கு என்ன பண்ணா பிடிக்கும்? அது கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம லைஃப்க்காக வந்து இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்றவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன பெரிய விஷயம். இது பெண்கள் கொஞ்சம் அவேர்னஸா இருப்பாங்க. சரிங்க. நமக்கு என்ன பிடிக்கும்? என்ன கலர் பிடிக்கும்? எந்த மாதிரியான விஷயம் பிடிக்குங்கிறது அவங்க கொஞ்சம் இயற்கையிலேயே அவங்களுக்கு கொஞ்சம் கவனம் இருக்கு. பட் ஆண்கள்ட்ட அது ரொம்ப கம்மியா இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். ஒரு சிலருக்கு இருக்கலாம். அப்ப நம்மளோட இன்னைக்கு மறுபடியும் நான் வந்து உங்க ஹோம்வொர்க்க நினைவுபடுத்திட்டு நான் செஷன் கம்ப்ளீட் பண்றேன். சரிங்களா? அதாவது என்னன்னா, என்னோட வாழ்க்கை துணை, அவங்கள பற்றிய ஒரு விவரம். அவங்களுக்கு என்னென்னவெல்லாம் பிடிக்கும்? என்னென்னவெல்லாம் பிடிக்காது? தெளிவா எழுதிருங்க. சரிங்களா? அப்போ அவங்க ஒரு நேரத்துக்கு வரணும்னு விரும்புவாங்க. ஆமா, நேரத்துக்கு வரணும்னு விரும்புவாங்க. இல்லாட்டி அங்க சண்டை. எனக்கு கூட காய்கறி வெட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஆமா நெனைக்கிறாங்க. காலையில குழந்தைகள ரெடி பண்றதுக்கு விரும்புறாங்க. ஆமா விரும்புறாங்க. காலையில குழந்தைகள கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும்னு விரும்புறாங்க. ஆமா விரும்புறாங்க. நைட் நேரத்துல வீட்டுக்கு வரணும்னு விரும்புறாங்க. ஆமா விரும்புறாங்க. நேரத்துல நீங்க தூங்கணும்னு விரும்புறாங்க. ஆமா விரும்புறாங்க. எந்த முடிவு எடுத்தாலும் என்னை கேட்டுட்டு முடிவு எடுக்கணும்னு விரும்புறாங்க. ஆமா விரும்புறாங்க. சரிங்களா? அவங்க அம்மா, அப்பா வீட்டுக்கு போகணும்னு விரும்புறாங்க. ஆமா ஓகே. சரிதானுங்களா? நீங்க அதிக நேரம் செல்போன் பேசுறத அவங்க விரும்பல. ஆமா வேண்டாம். சரிங்களா? இந்த மாதிரி இது மறுபடியும் சொல்றேன் சின்ன விஷயம். பட் இது உங்களுக்குள்ள பெரிய மிராக்கிள்ஸ் ஏற்படும். முதல்ல ஒரு புரிதல். இவங்க இப்படித்தான். சரிங்களா? சரியா? இப்ப மொளகா பொடிய நம்ம ஹேண்டில் பண்றோங்க. அத எடுத்து கண்ணுல வச்சீங்கன்னா கண் எரிஞ்சு போயிரும். அதையுமே நீங்க ஹேண்டில் பண்றீங்க. கரண்ட்ட ஹேண்டில் பண்றீங்க. புரியுதா இல்லைங்களா? அப்ப இவ்வளோ விஷயத்த ஹேண்டில் பண்ணக்கூடிய நாம, ஒரு மனிதர்கள ஹேண்டில் பண்றதுல நம்ம சிக்கல்ல மாட்டிக்கிறோம். ஏன்னா, அவங்கள பற்றி நமக்கு கரெக்ட்டான புரிதல் இல்ல. அதனால. சரிங்களா? அப்ப இந்த வாரமும் நமக்கு என்ன டார்கெட் அப்டின்னா, நாம நம்மளோட குடும்ப உறவுகளை பற்றி நீங்க தெளிவா எழுதிட்டு வரணும். எனக்கு 6 மணிக்கு இன்னொரு செஷன் இருக்குது. ஷார்ப்பா மணி 6 ஆச்சு. நீங்க இத ரெக்வெஸ்ட்டா நான் சொல்றேன். தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. சரியாங்களா? ஒரு நோட்டு, பேனா எடுத்துக்கோங்க. அல்லது ஒரு அ உங்க மொபைல்லயே டைப் பண்ணாலும் சரி. என்னோட வாழ்க்கை துணைக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது. என்னுடைய குழந்தைகளுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது. என்னுடைய பெற்றோருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது. இந்த 3 உறவுகள்ல மட்டும் பண்ணுங்க போதும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் நம்ம சந்திப்போம். அ மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. ஐயா நான் நிறைவு பண்ணிக்கிறேன். அடுத்த செஷன் இருக்கிறதால. நன்றி. நன்றி, நன்றிங்கய்யா. ஐயா அந்த ஸ்கிரீன இது பண்ணுங்கய்யா. ஓகே. நன்றி. சிறப்பான நிகழ்வு. இன்றைய நிகழ்வில் உறவுகள் மேம்பட என்பதை பற்றி நமக்கு அற்புதமாக இன்னைக்கு வந்து ஐயா வந்து சென்ற வாரத்தோட தொடர்ச்சிய இன்னைக்கு குடுத்தாங்க. அவங்க ஒரு ஹோம் ஒர்க்கும் குடுத்திருக்காங்க. போன வாரமும் குடுத்திருந்தாங்க. இந்த வாரமும் ஒரு ஹோம் ஒர்க் குடுத்திருக்காங்க. நம்ப நமது வாழ்க்கை துணைய வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து தினமும் அத அவங்களுடைய பங்களிப்பை எழுதுனோம்னாக்கா, அதுல ஒரு புரிதல் வரும். ஒரு மிராக்கிளே நடக்கும். அந்த அளவுக்கு வந்து சிறப்புகள் உண்டு அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு தெளிவான விளக்கம் குடுத்து, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம் ஒர்க் குடுத்துருக்காங்க. எல்லாருமே நம்ப அத செய்வோங்கிற நம்பிக்கை இருக்கு. வாழ்த்துக்கள். உறவுகள் மேம்பட என்பதை பற்றி பல்வேறு கருத்துக்கள் நமக்கு ஐயா இன்னைக்கு வந்து தெளிவுபட கூறியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னாக்கா, ஒரே விஷயத்தையே நம்ப வந்து திரும்பி அதே ஒரே செய்திய வந்து நம்ப வந்து அத பெருசா எடுத்துக்கிட்டு, அத வந்து நம்ப மைண்ட்ல ஏத்திக்கிட்டோம்னா, அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை பற்றி
ஒரு சிறு உதாரணத்துடன் அந்த வடிவேலு கதையை கூட சொல்லி மூட்டையை தூக்கிட்டு போற நம்ம வந்து இறக்கி வச்சுட்டு கூட போலாம். ஆனா அந்த மூட்டைய வந்து தலையிலே தூக்கி வச்சுட்டு வண்டிய ஓட்டுறது எந்த கஷ்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அதே மாரி தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளும் செயல்படுத்துறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு தெளிவான விளக்கத்தோட இன்னைக்கு சிறப்பித்து குடுத்துருக்காங்க ஐயா அவர்கள். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு சிந்தனைகளும் நமக்கு வந்து அந்தந்த நேரத்திலே அழிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குடும்பத்தில பிரச்சனைகள் வந்தாலும் அதை அந்த நேரத்திலேயே வந்து நம்ம அத ரிமூவ் பண்ணணும். தொடர்ந்து நம்ம அத வச்சுக்கிறது நமக்கு ஒரு பெரிய நல்லதல்ல என்பதை பற்றியும் ஒரு சிறப்பான விளக்கம் குடுத்திருக்காங்க. இன்றைய நிகழ்வில் அற்புதமாக நமக்கு நல்ல ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதனை அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயாவோட செஷன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். பயிற்சிகள செஞ்சுட்டு நம்ம தெளிவா உட்கார்ந்து உடல் ஆரோக்கியத்த ஒரு ரிலாக்ஸோட நம்ம என்னைக்குமே கேட்போம். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன மாற்றம். அதாவது நமக்கு இறைமதன் ஐயா வந்து அடுத்த ஒரு செஷன் அவங்களுக்கு கமிட்மெண்ட் ஆயிருந்ததுனால, அவங்க வந்து முன்னாடியே எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துச்சு. அது மாரி சிறப்பாவும் ஐயா எடுத்தாங்க இன்னைக்கு. நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல சுமையா செஷன் ஆரம்பிக்க போது. முதல் நிகழ்வாக இறைவேண்டுதல். இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டு, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை. நேராக அமர்ந்திருக்கிறோம். நன்றாக மூச்செடுத்து ஆழத்தை உச்சரிக்க வேண்டும். சின்மய முத்திரை. ஊ எழுத்து. நன்றாக மூச்சலுங்க. ஊ. ஆதிமுத்திரை. மூச்சை நன்றாக இழுத்து ஈம் எழுத்து. வணக்கம் முத்திரை வச்சுக்கோங்க. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி, நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். நன்றிங்க ஐயா. கால்களை நேரம் நீட்டிக்கிறோம்.
நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்து விடுங்க. கவனமெல்லாம் இங்க கொண்டு வந்துருங்க. ஏன்னா எல்லாருமே அவங்க துணைவியார் தான் நினைச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை எடுத்து வைக்கலாம், இதை எடுத்து வைக்கலாம். ஏற்கனவே நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. இன்னும் வேற ஐயா வேற வகுப்புல சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால எண்ணங்கள் முழுவதும் துணைவியார் மேல வச்சிருப்பீங்க. நாம எப்படி அது மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம மேலேயே வச்சிருப்பீங்க இல்லைங்களா? இப்ப உங்களுக்கு வலது பக்கம் மூளை வேலை இருக்கும், இடது பக்கம் மூளை வேலை செய்யும். வேணா மூச்சு விட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. 2 மூக்குலையும் நல்லா மூச்சு போகணும்னு தான் நினைக்கிறேன். சரிங்க, நம்ம பயிற்சிக்கு போய்க்கலாம். நம்ம உடலை நாம தயார் பண்ணிக்குவோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். அப்படியே வட்டமா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. நன்றாக மூச்சு இழுத்துடுங்க. ரைட் லெக் மடக்கி நீட்டலாம். அடுத்து லெஃப்ட் லெக், ரைட் லெக், அடுத்து லெஃப்ட் லெக். நன்றாக மூச்சு தொடுங்க. அப்படியே நின்று நிலைக்கு வந்துருங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. தாடாசனம் முதல் நிலை. கைகளுக்கு ஒத்துக்கங்க. கைகள் உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி திருப்பி நல்லா மேல உயர்த்துங்க. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டு போங்க. உங்களால எவ்வளவு மேல உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்துங்க. கையை மேல தூக்கும் போது காதோடு வந்து கைகள் ஒட்டிடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மெதுவா கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. அடுத்து சூரிய வணக்க பயிற்சி. 1, 2, 3, 4. ரைட் லெக் பின்னாடி கொண்டு போங்க. நல்லா மேல பாருங்க. 5, 6, 7, 8, 9,
9. ரைட் லெக் முன்னாடி வைக்கணும். நல்லா மேல பாருங்க. இடுப்பு நல்லா கீழே இருக்குங்க. 10. தலையை நல்லா க்ளோஸா கொண்டு வாங்க. நேரா வந்துருங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. மூச்சு இழுத்துட்டே பேக் பெண்டிங். 12. மிக சிறப்பு. மூச்சு இழுத்து விடுங்க நல்லா. இப்போ நான் செய்ய மாட்டேன், நீங்க தான் செய்யணும். கரெக்டா செய்யறீங்களான்னு பார்க்கலாம். 1. நீங்களே செய்யுங்க பயிற்சியை. ஐயா வீடியோ ஆன் பண்ணி சொல்லுங்க. வீடியோ ஆன் பண்ணி சொல்லுங்க. செய்யுங்க எல்லாருமே. நீங்க சூரிய வணக்கம் பயிற்சி இவ்வளவு நாள் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. கரெக்டா இல்லைங்களான்னு பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணி செய்யறீங்க. இன்னைக்கு வந்து காலை சக்கரத்துல வந்து ஐயா வந்து இவ்வளவு நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இல்லாம நம்ம முன்னாடியும் கத்துருக்குறோம். சூரிய வணக்கம் வந்து இப்ப ஐயா சொல்ற மாதிரி எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணி பொறுமையா சொல்லுவாங்க. அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இது பயிற்சி. அதனால வந்து எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணி அந்த 12 நிலைகளை இப்ப நம்ம செய்ய போறோம். நன்றி நன்றி. வீடியோ வந்தவங்களுக்கு மிக்க நன்றி. ரெடி பொசிஷன். காலை சேர்த்தி வச்சு நேரா நில்லுங்க. 1. மூச்சு இழுத்துட்டே கை மேல கொண்டு போகணும். அப்படியே வணக்கம். வெரி குட். 2. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 3. காலை பிடிச்சி தலையை முடிஞ்ச அளவுக்கு கீழே க்ளோஸா கொண்டு வாங்க. கெண்டைக்கால் பகுதியெல்லாம் நல்லா இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த நரம்பு மண்டலங்கள் கெண்டைக்கால் பகுதியில நல்லா ரத்தோட்டம் மேல போய் கீழே வரும். அடுத்தது 4. ரைட் லெக் பின்னாடி கொண்டு போவோம். நல்லா இடுப்பு எவ்வளவு கீழே கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலை பின்னாடி நீட்டுங்க. லலிதாமா உங்களால கோர முடியலைன்னா இப்படி செய்யலாம். இப்படி கை வச்சு இப்படி காலை நீட்டிக்கலாம். இப்படி நீட்டி செஞ்சுக்கலாம். 5. மலை மேல நிக்கிறது. 2 கை ஊனி 2 காலை ஊனி நிக்கிறது. ஒன்றும் சிரமமே கிடையாது. ரொம்ப ஈஸி தான் அது. வெரி குட். நல்லா கையில பேலன்ஸ் கொடுங்க. காலுக்கும் நல்லா அழுத்தம் கொடுங்க. நீங்க குதிக்கால கீழ் டச் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். உடல்ல வந்து நரம்பு மண்டலங்கள்லாம் நல்லா பவரா இருக்கும். நல்லா அதாவது நரம்பு மண்டலங்கள் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். ப்ரெஷர் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது உங்களுக்கு. ரத்த நாளங்கள் இருக்கிற அழுக்குகள்லாம் வந்து சுழற்சியாகி கிட்னி மூலியமா நல்லா எல்லா தீவு கழிவுகளையெல்லாம் வெளியேற்றி நல்லா தூய்மையான ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து 6. கால் முட்டிய பொறுமையா ஊனி நல்லா பின்னாடி உட்காருங்க. உட்கார்ந்து அப்படியே முன்னாடி வாங்க. அப்படியே தாடை கீழ் டச் பண்ணுங்க. தாடை கீழே டச் பண்ணிருக்கணும். இடுப்பு மட்டும் லேசா மேல தூக்குன மாதிரி இருக்கும். 7. பேக் பண்ணி தலையை நல்லா மேல தூக்குங்க. எவ்வளவு தூக்க முடியும் அந்த அளவுக்கு.
நல்லா பின்னாடி பாருங்க. 8. நல்லா மலை மாதிரி நிக்கிறோம். குதிங்காலுக்கு நல்லா பேலன்ஸ் கொடுங்க. கையை அழுத்தமா வைங்க. 9. இப்போ ரைட் லெக் முன்னாடி வரும். 4 செய்யும்போது பாத்தீங்கன்னா ரைட் லெக் வந்து பின்னாடி கொண்டு போறோம். அதே 9 செய்யும்போது ரைட் லெக் முன்னாடி வைக்கிறோம். இப்போ ரைட்டு லெஃப்ட்டுக்கு நல்லா சமமான பயிற்சி கிடைக்கும். சிறப்பு, நல்லா செய்றீங்க. அடுத்தது 10. 2 காலையும் நேரா வச்சு நல்லா டச் பண்றீங்க. காலை பிடிக்கிறீங்க. காலை பிடிச்சதுக்கு அப்புறம் நல்லா உடம்பு கீழே இழுத்து தலை க்ளோஸா கொண்டு போங்க. அடிவயிற்று தசைகளுக்கு நல்லா பயிற்சி. நல்ல ஜீரண உறுப்புக்கு நல்லா வேலை கொடுக்கும். தொந்தி வயிறு குறையும். கண்களுக்கு மூளைக்கு நல்ல ரத்தோட்டம் போகும். அப்படியே மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. அப்படியே மூச்சு இழுத்துட்டே நேரா வந்துருங்க. இப்போ மூச்சை ஃப்ரீயா விட்டுருங்க. மீண்டும் அப்படியே மூச்சு இழுத்துட்டே பேக் பெண்டிங். மூச்சை உள்ள இழுத்தவாறு பேக் பெண்டிங் பண்ணுங்க. வெரி குட், சிறப்பு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. வணக்கம். 12வது நிலை. மிக சிறப்பு, வெரி குட். ரொம்ப அருமையா செஞ்சுட்டீங்க. நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. இந்த பயிற்சிகள் நீங்க செய்ய செய்ய நல்லா உடல் வந்து இலகுவா இருக்கும். மற்ற ஆசனங்கள் செய்யறதுக்கும் நல்லா உதவியா இருக்கும் இந்த பயிற்சி செய்யறதுனால. தாடாசனம் நல்லா அப்படி கையை மேல தூக்கும் போது வயிற்று பகுதி வந்து இப்படி இழுக்கணும் மேல. உடம்பு மேல இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த வயிற்று பகுதியை கவனிச்சு நல்லா மேல தூக்குங்க. வயிற்று தசைகள் இழுக்குதா, நல்லா மேல தூக்குங்க. அந்த இழுக்கிற அளவுக்கு நல்லா தூக்கணும் மேல. அப்போ வந்து நம்ம அடிவயிற்று பகுதியில நல்லா ரத்தோட்டம் போய் அங்க இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாம் கரைச்சிடும். டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சரியாயிடும். ஓய்வு. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. மிக சிறப்பாக சூரியனுக்கு பயிற்சி செஞ்சீங்க. மிக சிறப்பு. கால நேரம் நீட்டிக்கோங்க. கால் நல்லா இலக்குப்படுத்திக்கிங்க. நன்றாக மூச்சில் தொடங்க. நல்லா கவனிச்சு சூரிய வணக்கம் பொறுமையா செஞ்சோம்னா அதே வந்து 10 நிமிஷம் ஆகும். ஒவ்வொரு பொசிஷனையும் 10 செகண்ட் நிறுத்தி நல்லா கொஞ்சம் கொஞ்சமா உடல் இலக்கமாக அழுத்தி பிடிக்கணும். நல்லா இழுத்து பிடிக்கணும். பாதகஸ்தாசனம் எல்லாம். அப்பதான் வந்து இந்த கெண்டைக்கால் பகுதி, தொடைப்பகுதி எல்லாம் நல்லா முழுமையா ரத்தோட்டம் போகும். தேவையில்லாத ஊளைச்சதைன்னு சொல்லக்கூடிய அதிகமான தசை வந்து குறைஞ்சிரும். அதிகமா இருக்கக்கூடிய வெயிட் வந்து குறையும். உடலுக்கு நல்லா ஆரோக்கியம் கிடைக்கும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்துறோம். நல்லா மூச்சு விடுங்க. கைகால் நல்லா மேல தூக்கிட்டு தரையோட நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க. அழுத்தமா வச்சுட்டு இப்ப அடுத்த உத்தான பாதாசனம். ரைட் லெக்கை மட்டும் நீட்டி மேல தூக்குங்க. முழங்கால் முட்டியை நல்லா டைட்டா வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இப்ப லெஃப்ட் லெக் மேல தூக்குங்க.
முழங்கால் முட்டியை நல்லா டைட்டா வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. அடுத்து ஒரு பயிற்சி. நம்ம ரைட் லெக் வந்து வட்டமா அப்படி சுத்தி கொண்டு வாங்க. நல்லா ஒரு பெரிய வட்டம் போடுற மாதிரி. ரைட் லெக் நேரா இருக்கணும், முட்டி மடங்கவே கூடாது. 1 2 3. அப்படியே ஆப்போசிட்டா ஒரு வட்டம் சுத்துங்க. 1 2 3. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் 1 2 3. அடுத்து ஆப்போசிட்டா செய்யுங்க. அப்படியே 1 2 3. மெதுவா கீழே வச்சுக்கோங்க. 2 காலையும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சு தொடுங்க. அடுத்து பவனமுக்தாசனம். 2 காலையும் மடக்கி பிடிச்சு முழங்கால நல்லா தலையை டச் பண்ற மாதிரி கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அடுத்து 2 காலையும் நல்லா மேல உத்தான பாதாசனம். கையை தரையில் நல்லா அழுத்தமா வைங்க. ஒரு அடி மட்டும் மேல தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். மெதுவா கலக்கையில கொண்டு வாங்க. நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. சிறப்பா செஞ்சீங்க. இந்த பயிற்சி செய்யறதுனால நம்முடைய வயிறு, தொந்தி வயிறு வரவே வராது. நல்லா வயிற்று பகுதி ஆரோக்கியமா இருக்கும். நம்ம முதுகு தண்டு வந்து நல்லா வலிமையோடு இருக்கும். இந்த பயிற்சியெல்லாம் செய்யறதுனால ரொம்ப நேரம் நடக்கிறதுனாலையும் வேலை செய்யறதுனாலையும் இடுப்புல வந்து வலி வராதுங்க. சிறப்பு. அடுத்தது அப்படியே திரும்பி படுங்க. குப்புறப்படுத்துருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. உடல் நல்லா இலக்கமா வச்சுக்கணும். எல்லா தசைகளையும் நம்முடைய கால் எலும்பு மண்டலங்கள், நல்ல கால் பகுதி எல்லாம் இறுக்கம் இல்லாம ஃப்ரீயா வச்சுக்கோங்க. காலை நல்லா விரிச்சு வச்சுக்கணும். எவ்வளவு காலை விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சுக்கோங்க. குதிக்கால் ரெண்டும் ரைட் லெக் குதிக்கால் லெஃப்ட் லெக் பார்த்த மாதிரி இருக்கணும். லெஃப்ட் லெக் குதிக்கால் ரைட் லெக் பார்த்த மாதிரி இருக்கும். கால் அகலமா வச்சு நல்லா மூச்சு தொடங்க. தாடை கை வச்சுக்கோங்க.
அப்படியே ஷோல்டர் ஒட்டி கையை வச்சுக்கோங்க. கை நீட்டுறீங்க, கையை கொண்டு வந்து ஷோல்டருக்கு பக்கத்துல வச்சுக்கிறது. தரையில வச்சுட்டு புஜங்காசனம் அப்படியே மேல பார்த்துட்டே வாங்க. புஜங்காசனம்னா பாம்புன்னு அர்த்தம். பாம்பு மாதிரி அப்படியே மெதுவா மேல தலையை தூக்கிட்டு வாங்க. நாகபாம்பு எப்படி தூக்கிட்டு வருதோ அது மாதிரி. கைக்கு அதிகமா பேலன்ஸ் கொடுக்க வேண்டாம். உங்களுடைய பேலன்ஸ் எல்லாம் வந்து முதுகு தண்டுல தான் இருக்கும். யாரு வில்லாசனம் செஞ்சுட்டு இருக்கீங்க? புஜங்காசனம். காலை கீழே வச்சுட்டு தலை மேல கொண்டு வரணும். சிறப்பு. மெதுவா கீழே இருக்குங்க. அப்படியே ஸ்லோவா கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சல் தொடங்க. ஆழ்ந்து மூச்சல் தொடரும். புஜங்காசனம் செய்யறதுனால நம்முடைய முதுகுத்தண்டு நல்லா வலிமையடையும், ஜீரண உறுப்புகள் வலிமையடையும், விலா எலும்புகள் வலிமையடையும், சுவாச உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். அடுத்து அப்படியே வயிற்றுக்கடியில கை வச்சுக்கோங்க. 2 கையும் ஸ்ட்ரெயிட்டா நீட்டி 2 கையும் கையோட கையா முட்டி இருக்கும். கட்டவரில் 2ம் டச் ஆன மாதிரி இருக்கணும். முழங்கை வந்து பெண்டே இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் முழங்கை. நம்ம வயிற்றுக்கடியில போயிடணும் முழங்கையும். முழங்கை வெளியில் இருக்கக்கூடாது. அப்படியே பேலன்ஸ் பண்ணி தாடை கீழே வச்சுக்கோங்க. காலை மேல தூக்குங்க. 2 காலையும் நல்லா தூக்குங்க. காலை மடக்காம தூக்குங்க பார்க்கலாம். இடுப்பு கொஞ்சம் மேல வரும். தொடை பகுதி வந்து தரையை விட்டு கொஞ்சமா மேல தூக்கணும். 1 2 3 4. முடியலன்னா ஒவ்வொரு காலா செய்யுங்க. 5 6 7 8 9 10. அப்படியே படுத்துருங்க. நல்லா மூச்சல் தொடுங்க. கை அங்கேயே இருக்கட்டும். நல்லா 2 கையை வயிற்றுக்கடியிலேயே வச்சிருங்க. நல்லா மூச்சல். இப்போ வந்து ரைட்டு லெப்ட் தலையை திருப்பி பாருங்க. தலைக்கு கழுத்து பகுதி நல்லா வேலை செய்யும். ரைட்ல திரும்பி பாருங்க. ஓகே. அப்படியே லெப்ட்ல பாருங்க. ரைட்டு லெப்ட் ரைட்டு லெப்ட். நல்லா மூச்சு தொடுங்க. வடிவேல் நினைக்கிற மாதிரி ரைட்ரா இன்னைக்கு நம்மள முடிச்சிருவாங்க நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா செய்ய முடியும். செய்யுங்க எல்லாரும். ரெடி. இப்ப வந்து ஒரு காலை மட்டும் மேல தூக்குங்க. ஒரு காலை மட்டும் முழங்கால் மடக்காம மேல தூக்குங்க. ரைட் லெக் மட்டும் மேல தூக்குங்க பார்க்கலாம். சிறப்பு. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா காலை கீழே இறக்கிருங்க. நல்லா மூச்சல் தொடுங்க. இப்ப லெஃப்ட் லெக். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கீழே இறக்கிருங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. அப்படியே முட்டி போட்டு கோருங்க. ஷோல்டருக்கு பக்கத்துல கை வச்சு நல்லா முட்டி போட்டு உட்கார்ந்து அப்படியே கையை நீட்டி முயலாசனம் செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சூப்பர். மிக சிறப்பாக செஞ்சீங்க. நல்லா மூச்சல் தொடுங்க. இப்போ நம்முடைய இடுப்பு பகுதி உறுப்புகள் எல்லாம் நல்லா வலிமை அடைந்திருக்கும். தசைகள் வந்து நல்லா வலிமை அடையும். உங்களுக்கு தீராத வலி இருந்ததுனாலும்
இதே போல ஆசனங்கள் தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா இடுப்புல எந்த வலி வராது, நரம்பு மண்டல பிரச்சனைகள் எதுவுமே வராது. நரம்பு மண்டல பிரச்சனையினால சில பேர் நடக்க முடியாத அளவுக்கு இருப்பீங்க, இடுப்பு வலிக்கும், கால் அசைச்சாலே வலி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இந்த பயிற்சியை மெதுவா மெதுவா நல்லா ட்ரை பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னா இடுப்பு வலியே வராதுங்க. கால் நல்லா வலிமை அடையும். நீங்க சதுரகிரி மலையும் ஏறலாம், கோயம்புத்தூர்ல இருக்கிற வெள்ளியங்கிரி மலையும் ஏறிட்டு வரலாம். சரிங்களா? எவ்வளவு வெயிட் இருந்ததுனாலும் கவலைப்படாதீங்க. கால்கள் உடலும் வலிமையாயிடுச்சுன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஆரோக்கியம் தான். நம்ம வெயிட் இருக்கிறோம், நம்மளால செய்ய முடியாது, அல்லது வயதாயிடுச்சு நம்மளால முடியாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே பழைய நிலைமைக்கு வர முடியும். நம்முடைய அணுக்கள் திசுக்கள்ல சிதைவடைந்த செல்கள் எல்லாம் அது அப்படியே நல்ல செல்களுக்கு உணவா மாறிடும். செல்கள் நல்லா புதுப்பிக்கப்படும். தேவையான அளவுக்கு காற்று ஒவ்வொரு பயிற்சி செய்யும் போது அந்த சம்பந்தப்பட்ட பகுதிக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். உயிர்காற்று நல்லா உள்ள போய் அந்த தசைகளையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜவ்வு, எலும்பு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஜவ்வு பகுதி, எலும்பு பகுதி எல்லாமே ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டே வரும். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த புத்துணர்வு அதிகமாயிட்டே வந்துச்சுன்னா நாம 30 வயது 25 வயதுல எப்படி நல்லா வலிமையா இருந்தோமோ அந்த அளவுக்கு மாற முடியும். சிறப்பான பயிற்சி, அதுக்குண்டான டைம் ஒதுக்கி முழுமையா கவனம் நம்ம உடம்பு மேல மட்டும்தான் இருக்கணும், வேற எது மேலேயே இருக்கக்கூடாது. சரிங்களா? அதனாலதான் நான் எல்லாத்தையும் கவனம் வச்சு செய்யுங்கன்னு சொன்னேன். அடுத்த மூச்சு பயிற்சி. பெருவிரல் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சில் விடுங்க. மூச்சு பயிற்சியெல்லாம் கொஞ்சம் நியூட் எடுத்துட்டு செய்யுங்க பார்க்கலாம். எவ்வளவு மூச்சு சவுண்டு வருதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய பலம் எத்தனை சிசின்னு பார்த்துடலாம். 100 சிசியா, 125ஆ, 150ஆ, 200ஆ? சரிங்களா? யாருடைய பலம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் மூச்சு பயிற்சி செய்யும் போது. ரெடி? மோதிரவில் வச்சுக்கோங்க. ஐயா நியூட் எடுத்துட முடியுங்களா? எல்லாருக்குங்களா ஐயா? ஆமாங்க, எல்லாருக்குமே. இல்ல இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து விட்டுரும் செய்யட்டும். இல்ல எல்லாருக்குமே எடுக்கனாலும் எடுத்து கை விட்டுறேன். மேல தூக்கு. ஆமா ஆமா, அவங்க மூச்சு பயிற்சி எப்படி சவுண்ட் வருதுன்னு பாத்திரலாம். ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களா, மூச்சு பயிற்சி நல்லா தான் செய்யறாங்களான்னு பாத்திரலாம். ஓகே ஓகே ஓகே. ஒரு சந்தோஷப்பட்டாரு காலையிலேயே. சரிங்க. ஓகே, இதை எடுத்து விட்டுறேன். நீங்க அட்மிட் பண்ணீங்க, உங்களுக்கு மீட் ஆயிடுச்சு. எல்லாருமே அட்மிட் பண்ணிட்டு ஐயா சொல்ற மாதிரி செய்யுங்க. ஐயா சாந்தியாசனம் கொஞ்சம் டீப்பா கொடுத்துருங்க இன்னைக்கு. சரிங்க. காலை நீட்டிக்கோங்க. என்னோட ட்விஸ்டிங் ஒரு ஆசனம் செஞ்சுட்டு செஞ்சுக்கலாம். கால் நீட்டிட்டீங்களா? ரெடி. கால் விரல் நல்லா மடக்கி நீட்டிட்டு ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. சிம்பிளான ஆசனம் தான், வக்கர ஆசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுட்டீங்களா? லெஃப்ட் ஹேண்ட்ல நல்லா நெஞ்சோட சேர்த்து பிடிச்சிக்கணும், நல்லா இறுக்கி. ரைட் லெக் எடுத்து முதுகு தொண்டு நேர் பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. உடம்பு நல்லா திரும்பி பின்னாடி பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றாக மூச்சு விடுங்க. அடுத்து
லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு கொண்டு வாங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. ரைட் ஹேண்ட்ல புடிச்சிருங்க. நல்லா நல்லா அப்படியே குழந்தையை தாவி பிடிச்சிருக்கிற மாதிரி ஒட்டி பிடிச்சுக்கணும். ஜஸ்டோட ஒட்டி இருக்கணும். முதுகு தண்டு நேரா வைங்க. பூண் உழவ கூடாது. நல்லா நிமிர்ந்து நிக்கணும். அப்படியே லெஃப்ட் ஹேண்ட பின்னாடி வச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சு லெஃப்ட் சைடு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். ஸ்ட்ரைட்டா வந்து நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. இப்போ லெஃப்ட் லெக் ஒட்டி இப்படி வச்சுக்கோங்க. காலை மடக்கி ரைட் லெக்கையும் ஒட்டி வச்சுக்கோங்க. சுகாசனம் சொல்லக்கூடிய பயிற்சி இது. நல்லா வச்சிட்டீங்களா? நேரா உட்காந்துக்குங்க. நம்முடைய தோள்பட்ட நேர் கை கீழே இருக்கணும். லேசா மேல தூக்கணும். அப்படி லைட்டா பேலன்ஸ் பண்ணி நிறுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. மோதிரவில் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு வேகமா வெளியில மட்டும் விடுறதுல கவனம் செலுத்துங்க. 1 சவுண்டே வரலையே. நல்லா சவுண்ட் வரணும். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓய்வு. நல்லா மூச்சு இழுத்துட்டு மெதுவா எடுத்து விடுங்க. காதை அடைச்சிக்கிட்டு ஆழ்ந்து மூச்சு விடுங்க. காது அடைக்கும். அப்புறம் அப்படி தானே வந்து காதை நீக்கிக்கும். சரிங்களா? நல்லா ஆழ்ந்து மூச்சு எடுத்து விடுங்க. நீங்க சவுண்ட் வரலன்னா அவர் ஃபேனை போட்டுட்டாரு. சவுண்ட் வருது. எப்படி எல்லாம் சிக்கிட்ட பாருங்க. மியூட் எடுத்துட்டு யாரோ ஒருத்தர் மியூசிக்கோட செய்யறாங்க. சொல்லி வாயில சவுண்டோட செஞ்சாங்க. யாருன்னு தெரியல. காத்து மட்டும்தான் வரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுக்கு எல்லாம் பயிற்சி பண்ணும்போது அப்படித்தான் பண்ணுவாங்க குழந்தைங்க. 1 சொல்றா அப்படின்னா 2 சொல்றா. ஒரே காமெடியா இருக்கும். முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கு எல்லாம் கிளாஸ் எடுத்தோம்னா நமக்கே சிரிப்பு வந்துடும். கை எப்படி வச்சா இப்படி திருப்பி கொண்டு வைப்பாங்க. இப்படி வச்சுட்டு இருப்பாங்க. அதனால நாமளும் குழந்தைகள் தான். நாம ரைட் வச்சா லெஃப்ட் வைக்கணும்னு தோணும். இப்ப பெருவரில் வச்சுக்கோங்க. 10 கவுண்டிங் தான் செஞ்சோம். இந்த பக்கம் செஞ்சிடலாம். 1 2 3 4 5 6 7
8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. ஓய்வு ஓய்வு. ரெண்டு கையில சின்ன முத்திரை வச்சு நல்லா மூச்சு கவனிங்க. ஆழ்ந்து மூச்செழுத்து மெதுவாக விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சிலுங்க, மெதுவா விடுங்க. ஓகே. நம்ம நுரையீரல எவ்வளவு பயன்படுத்துறோமோ அவ்வளவுதான் நம்முடைய உடம்புடைய பவர் இருக்கும். உடம்பு அந்த அளவுக்கு ஆற்றல் கிடைக்கும். நம்ம தியானம், குண்டலினி யோகம் இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம நுரையீரல் பலமா இருந்தனா தான் அந்த ஆற்றலை நமக்கு கைகூடும். அதனால இந்த பயிற்சியெல்லாம் நம்ம கட்டாயமா நல்லா செஞ்சு இப்படி வேகமா இழுத்துட்டாதே ஆகணுமா, இயற்கையா நம்ம அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க, பேசிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம நுரையீரல பழைய நிலைமை கொண்டு வரணும்னா பாதிக்கப்பட்ட நுரையீரல மீட்டெடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுதான் ஆகும். செஞ்சுதான் வலிமைப்படுத்த முடியும். அப்போ நல்லா இயல்பா மூச்சு 2 மூக்குலையும் நல்லா போகுது அப்படின்னா அப்படி செய்ய வேண்டியது இல்லை. அதுக்கப்புறம் நம்ம மெதுவா ஆமை மாதிரி சுவாசிச்சா போதும். மெதுவா மூச்சு இழுத்து மெதுவா விட்டா போதும். அதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியெல்லாம் தேவையில்லை நமக்கு. ஏன்னா அன்றாட சுவாசிக்கிறோம், அந்த கழிவுகளை உள்ள போகுது, அதை வெளியெடுக்கிறதுக்கு நம்ம செஞ்சுதான் ஆகும். இப்ப மூச்சை உள்ள இழுத்து விடுங்க. பெருவரில் வச்சுக்கோங்க. 1, அப்படி இழுத்து விடணும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓகே, ரிலாக்ஸ். நன்றாக மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. மோதிரம் வச்சுக்கோங்க. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு ஓய்வு சிறப்பு.
நல்லா ஆழ்ந்த மூச்சு 2 கையில சின்முத்திரை வச்சு நேரா உட்காந்து மூச்சு நல்லா இழுங்க, மெதுவா விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. வெரி குட், சிறப்பு. நல்லா வயிற்று பகுதியில் இப்படி கை வச்சுக்கோங்க. மூச்சு இழுக்கும் போது கையை லூசா விடுங்க. மூச்சை விடும்போது நல்லா நசுக்கி விளையாட்டு. 1 2 3 4 5. ஓகே, அடுத்தது ஜஸ்ட்ல வச்சுக்கோங்க. நல்லா இந்த கட்டை விரல கொண்டு போய் அக்குள்ள வச்சுக்கணும். அப்படி 4 விரல இப்படி மேல வச்சுக்கணும். ரெடி? 1 2 3 4 5. அடுத்து ஷோல்டர்ல வச்சுக்கணும். அப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு தொடங்க. ஆழ்ந்து மூச்சிலுங்க, மெதுவா விடுங்க. ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. வெரி குட். நல்லா மூச்சில் தொடுங்க. ஆழ்ந்து மூச்செழுத்து மெதுவா விடுங்க. முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அப்படியே கீழே மூச்சு இழுத்தீங்கன்னா நல்லா மூச்சு இழுக்க இழுக்க உடல் முழுவதும் நம்ம மூச்சு காற்று வந்து நல்லா உச்சி முதல் பாதம் வரை நம்முடைய மூச்சு காற்று வந்து நிரம்பி நம்முடைய அணுக்கள் திசுக்கள் முழுவதும் பரவி நல்ல ஆற்றலை தரும். மீண்டும் மூச்சு தொடுங்க. சிறப்பு. கால் நீட்டிக்கோங்க. காலை நேரா நீட்டி ரைட்டு லெப்ட் நல்லா காலை முட்டி மேல ஏத்தி ஏத்தி இறக்குங்க. ரைட்டு லெப்ட் நல்லா அசைச்சுக்கோங்க. அப்படியே மான் மூச்சு நிலைக்கு வந்துடுங்க. முட்டி போட்டு பின்னலுங்க. ரெடியா? மூச்சு இழுத்துட்டே மேல பாருங்க. அப் டவுன். மூச்சு விட்டுட்டே இடுப்பு மேல தூக்குங்க.
அப் மூச்சுலுங்க. டவுன். நல்லா மூச்சு வெளியிடுங்க. அப் டவுன். நல்லா மூச்சு வேகமா வரணும். அப் நல்லா இழுங்க. டவுன். நல்லா மூச்சு வெளியிடுங்க. அப் மூச்சு இழுங்க. டவுன். மூச்சு விடுங்க. அப் மூச்சு நல்லா இழுங்க. டவுன். மூச்சு மெது வெளியே விடுங்க. அப் மூச்சிடுங்க. டவுன். மூச்சு விடுங்க. அப் மூச்சிடுங்க. டவுன். மூச்சு விடுங்க. அப் டவுன். அப் டவுன். அப் டவுன். அப் டவுன். அப் டவுன். அப்படியே உட்காருங்க. வஜ்ராசனத்துல உட்காருங்க. சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு விடுங்க. வஜ்ராசனம் போட முடியலன்னா சமணங்கால் போட்டு வந்துக்கலாம். சின்முத்திரை நல்லா மூச்சு இழுத்து மெதுவா விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சிலுங்க, மெதுவா விடுங்க. கடைசியா ஒரு மூச்சு பயிற்சி. திருமண பஸ்டரே ஒரு 10 கவுண்டிங் மட்டும் செஞ்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. அதே சண்முகமுத்திரை வச்சு இம் சொல்லிடலாம். 2 முறை இம். மிக சிறப்பாக எல்லாரும் பயிற்சி செஞ்சீங்க. நல்லா ஆழ்ந்து விடுங்க. மிக சிறப்பு. எல்லாருமே மிக சிறப்பா செஞ்சீங்க. இதுல ஐயா பாத்தீங்கன்னா அந்த ரஜினி படத்துல ஒரு பாட்டு வருது. ரெட்ட மாட்டு வண்டி வரும்போது நெட்ட குட்ட ரெண்டும் இணையா மாதிரி ரெட்ட மாட்டு வண்டி மாதிரி நம்ம குரூப்ல ஒரு ஐயா சூப்பரா செஞ்சாங்க. எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. சின்ன வயசுல பாப்பேன் ஒரு கட்ட வண்டி, ஒரு செவலக்கால காலை, ஒரு வெள்ளை காலை, ரெண்டும் நல்லா போட்டி போட்டு ஓடும், பாஞ்சு ஓடும் வண்டி எடுத்துட்டு. அது மாதிரி மாட்டு செய்யும் போது தாமு ஐயாவும் கோமதி அம்மாவும் நல்லா ரெட்டமாட்டு வண்டி குதிச்சு போற மாதிரி சூப்பரா செஞ்சாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நாங்களாம் தான் ஒட்டையா எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கு. நீங்க நல்லா இணைபிரியாத நண்பர்களா நல்லா செய்யறீங்க. நண்பர்களா இருக்கிறீங்க, கணவன் மனைவியா இருக்கிறீங்க, குழந்தைகளை வளர்க்கக்கூடிய நல்லா பெற்றோரா இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நினைவுகளுக்கு மிக சிறப்பாக பயிற்சி செஞ்சீங்க. அது மாதிரிங்கய்யா சாந்தியாசனத்துல படுத்துக்கலாம் எல்லாரும்.
மூச்சு பயிற்சி நல்லா பண்ணீங்க. ஆசனங்கள் நிறைய செஞ்சுட்டோம். ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சு கவனிங்க எல்லாரும். காந்தி ஆசனம். நல்ல உடல் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. கண்களை முடிங்க. முதல் பாதம் வரை நல்ல தளர்வா இருக்கணும். எந்தவித இறுக்கம் இல்லாம ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். கைகால் அசைவு இல்லாம இருக்கணும். குட்டி பாப்பா கண் குறிப்படுத்துங்க. அப்பா அம்மா நல்லா தாந்தியாசனம் பண்ணட்டும். நீங்களும் கண்ணை மூடி என்னென்ன சவுண்டு கேட்குதுன்னு கவனிங்க. கண்ணை மூடிட்டு கண்ணை முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன சவுண்டு கேட்டுதுன்னு நான் கேட்பேன். சரியா? கண்ணை மூடி அமைதியா படுத்திருக்கணும். உச்சி முதல் பாதம் வரை ஓய்வு நிலையில் உள்ளது. மியூட் போட்டுருங்க. ஓகேங்க. ஒரு நிமிஷம், உங்களுக்கே அன்மியூட் ஆயிடும். ஒரு நிமிஷம். நீங்க அன்மியூட் பண்ணீங்க. ஓகே, நன்றி. உச்சி முதல் பாதம் வரை ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய கவனங்கள் முழுவதும் மூச்சுக்காற்றின் மீதே இருக்க வேண்டும். இந்த வேளையில் நாம் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், கிரியை பயிற்சிகள் செய்வதன் மூலமாக நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை பேரண்ட ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளோம். நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம் மீது பிரபஞ்ச ஆற்றல் பற்றி படர்ந்து உடல் முழுவதும் தூய்மை அடைந்து நம்முடைய மனம் முழுவதும் ஒருநிலைப்பட்டு தூய்மை அடைந்து ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனம் முழுவதும் நம்முடைய சுவாசத்தின் மீதே உள்ளது. ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். மெதுவா காற்று உள்ள போகுது, மெதுவா காற்று வெளியில் வருது. நம் முதலுக்குள்ள போற மூச்சு நல்லா கவனிங்க. உற்று நோக்கி கவனிங்க. இந்த வயிற்று பகுதி மெதுவா மேலே ஏறி மெதுவா இறங்குறது கவனிங்க. அப்படியே நம்முடைய கவனங்கள் முழுவதும் கால் விரல்கள் மீது வச்சுக்கோங்க. அப்படியே மெதுவா நம்முடைய கால் விரல்கள், கால் பாதம், குதிக்கால் பகுதியை நல்லா உணர்ந்து பாருங்க. அப்படியே ஜில்னஸா இருக்கும். அங்க ரத்தோட்டம் போறதை நீங்க உணர முடியும். நம்முடைய நரம்பு மண்டலங்கள் வழியா நல்லா ஊடுருவி அந்த ரத்தோட்டம் மெதுவா உள்ள போய் வெளிவரத நீங்க உணர முடியும். கால் பாதத்தை கவனிங்க. கால் பாதம், கணுக்கால், நம்முடைய கால் விரல்கள்லாம் நல்லா ஆரோக்கியமாக உள்ளது. முழுமையான ஆற்றல் பெற்று ஓய்வு நிலை உள்ளது. அப்படியே நம்முடைய கெண்டைக்கால் பகுதிக்கு கவனத்துல வைக்கிறோம். நம்முடைய கெண்டைக்கால் பகுதி முழுவதும் முழுமையான ரத்தோட்டம் பெற்று ஓய்வு நிலை உள்ளது. நல்லா தளர்வா வச்சுக்கிறோம். இறுக்கம் இல்லாம ஓய்வு நிலை உள்ளது. கெண்டைக்கால் பகுதி முழுவதும் முழுமையான ஆற்றல் பெற்றது. அடுத்து நம்முடைய முட்டி பகுதியில கவனம் வைங்க. கால் மூட்டு பகுதி முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலை உள்ளது. கால் மூட்டுக்கு நல்ல ரத்தோட்டம் பெற்று பசைத்தன்மை சுரந்து அந்த பசைத்தன்மை சுரப்பிகள்லாம் நல்லா வேலை செய்யறது கவனிக்கிறோம். நல்ல கால் முட்டி பகுதி மேல கவனம் வைங்க. இந்த கால் மடிப்பு, கால் முட்டி மடக்கிற இடத்தைய நல்லா கவனிங்க.
கால் முட்டி பகுதியை நல்லா கவனிங்க. நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. கால் முட்டி பகுதியை நினைச்சு நல்லா ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. நம்முடைய கவனம் இல்ல தொடை பகுதி மீது. நம்முடைய தொடை பகுதியை நல்லா இலக்கமா வச்சுக்கிறோம். தளர்வா வச்சுக்கிறோம். எந்தவித இறுக்கம் இல்லாமல் ஓய்வு நிலை உள்ளது. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்து விடுங்க. அடுத்து நம்முடைய கவனம் எல்லாம் இடுப்பு பகுதி. நம்முடைய இடுப்பு பகுதி உறுப்புகள் முழுவதும் ஓய்வு நிலை உள்ளது. ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம், மெதுவா விடுறோம். இந்த இடுப்பு பகுதி உறுப்புகள் முழுவதும் நல்ல மூச்சு இழுக்கும் போது விரிவடைகிறது. மூச்சு விடும்போது இடுப்பு பகுதி சுருங்குகிறது. நல்லா மூச்சு இழுக்கும் போது இடுப்பு விரிகிறது. மூச்சை விடும்போது இடுப்பு பகுதி சுருங்குகிறது. நல்லா மூச்சு இழுக்கிறோம், மெதுவா விடுறோம். நம்முடைய மூலாதார பகுதி முழுவதும் முழுமையான ஆற்றல் பெற்றது. ஓய்வு நிலை உள்ளது. அடுத்து நம்முடைய வயிற்று பகுதி. நல்லா மூச்சு இழுக்கும் போது வயிறு பெருசாகுது. மூச்சு விடும்போது வயிறு சுருங்குது. நம்முடைய சுவாதிடானம் மணிபூரக சக்கரம் நல்ல முழுமையான ஆற்றல் பெற்று ஓய்வு நிலை உள்ளது. நல்லா தளர்வா வச்சுக்கிறோம். வயிற்று பகுதி நல்ல ஓய்வு நிலை உள்ளது. இது நம்முடைய நெஞ்சக பகுதி. நம்முடைய நெஞ்சக பகுதி முழுவதும் ஓய்வு நிலை உள்ளது. ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம். நெஞ்சு கூடு நல்லா விரியுது. மெதுவா மூச்சு விடுறோம். நெஞ்சு கூடு சுருங்கி காற்று வெளியேறுது. நல்லா மூச்சிலுங்க, மெதுவா மூச்சு விடுங்க. நல்லா இதய நுரையீரல கவனிங்க. இதய பகுதி நுரையீரல் பகுதி முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலை உள்ளது. நல்லா நம்முடைய இதயத்தை கவனிங்க. இதயம் துடிக்கும் போது நம்முடைய உடல் வைப்ரேஷன் ஆகிறது நல்லா தெரியும். ஆழ்ந்த மூச்சு விடுங்க. அடுத்து கைகள் தோள்பட்டையெல்லாம் தளர வச்சுக்கோங்க. கை விரல்கள் முழுவதும் நல்ல முழுமையான ரத்தோட்டம் பெற்று நம்முடைய கை விரல்கள், மணிக்கட்டு, கை முட்டி பகுதி, தோள்பட்டை முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலை உள்ளது. இந்த கழுத்து பகுதி முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலை உள்ளது. மெதுவாக மூச்சு இழுக்கிறோம், மெதுவாக மூச்சு விடுறோம்.
நம்முடைய கழுத்து பகுதி மீது கவனம். கழுத்து பகுதி முழுவதும் ஓய்வு நிலை உள்ளது. எந்தவித இறுக்கமில்லாமல் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய நெஞ்சக பகுதியில் உள்ள அநாதகம், கழுத்து பகுதியில் விசுத்தி சக்கரம் நல்ல முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலை உள்ளது. சரி, நம்முடைய நெற்றி புற்று மேல கவனம் வைக்கிறோம். ஆக்கினை சக்கரன்னு சொல்லக்கூடிய நெற்றி பொட்டின் மீது கவனம் வைத்து ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம். மெதுவாக மூச்சு விடுறோம். மெதுவாக மூச்சு இழுங்க, மெதுவாக விடுங்க. இந்த கவனம் எல்லாம் தலைப்பகுதியில் வச்சுக்கோங்க. நம்முடைய முகம் இறுக்கமில்லாமல் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய மூளை நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. கண்கள், காது, முகம் நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. நம் உடல் முழுவதும் முழுமையான ரத்தோட்டம் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நன்றாக மூச்சிலுங்க, மெதுவாக விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சிலுங்க, மெதுவாக விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சிலுங்க, மெதுவாக விடுங்க. அப்படியே மெதுவா நம்ம கவனத்துக்கு வர்றோம். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. மெதுவாக ரைட் சைடு நல்லா கையை மேல உயர்த்திக்கங்க. காதோட சேர்த்து வச்சு கையை நல்லா வணக்க வச்சு ரைட்டு லெஃப்ட் மெதுவா உருண்டு எழுந்துருங்க. நல்லா ரைட்ல உருளுங்க, அப்படியே லெஃப்ட்ல உருளுங்க, அப்படியே ஒன் சைடா திரும்பி எழுந்திரிச்சு போறங்க. கை விடுங்க, அப்படியே கைகளை உரசுங்க. அப்படியே கண்கள்ல வச்சு முகத்தை வருடிட்டு உடம்பெல்லாம் அப்படியே தொட்டு உணருங்க. கை விரல பாருங்க. எல்லாம் வல்ல இறைவா, மெய் என் உடலை உணர்ந்து என் மனதை உணர்ந்து இறை ஆற்றலை உணர்ந்து என்னை வெளிப்படைய செய்த இறைவனுக்கு குருமார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நான் என்றென்றும் இயற்கையோடு இயற்கையாக முழுமையான கவனம் வைத்து ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாகவும் நல்ல ஆற்றலோடும் வலிமையோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வழிவகை செய்து நாம் தொடர்ந்து இந்த உலகத்தையும் இந்த அண்டம் பிண்டம் முழுமையான ஆற்றலோடு நல்ல வலிமையோடும் இருக்கும் துணை செய்யவும் எனக்கு துணை செய்வாயாக. நன்றி ஐயா, நன்றி, மிக்க நன்றி. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய
ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா பயிற்சி கொடுத்தாங்க ஐயா. அதாவது அவங்களோட பயிற்சி முறைகளை வந்து ஒரு தாக்கம் என்ன தெரியுதுன்னா, நேரமின்மை காரணமாக ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து குறுகிய கால பயிற்சியை கொடுத்து பழக்கப்பட்ட ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு காலச்சக்கரத்துல வந்து முழுமையான ஒரு ஆரோக்கியமான ஒரு பயிற்சி முறையை வந்து இன்னைக்கு சிறப்பா கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்குமே உணர்தல் இருந்திருக்கும். ஆனா நம்ம வந்து காலச்சக்கரம் அன்பர்கள் வந்து சகலமும் கற்க வேண்டிய சூழ்நிலைகள் நாம் இருப்பதனால் நாம் தினமும் கற்கும் கல்வியை வந்து அன்றன்றைக்கு நாம் வந்து இன்னைக்கு ஐயா கொடுத்த மாதிரி இந்த தொடர் பயிற்சியை வந்து நம்ம நேரம் கிடைக்கிறப்ப செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். இன்னைக்கு வந்து முழுமையான மூச்சு பயிற்சி, முழுமையான சாந்தி ஆசனம் எல்லாமே இன்னைக்கு சிறப்பா நமக்கு கொடுத்தாங்க. உடல் வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமும், நல்ல ஒரு மனநிலையும், நல்ல ஒரு உடல் வலிமையும் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு உண்மை. இந்த நிகழ்வுல வந்து இன்னைக்கு சிறப்பா இவ்வளவு பெரிய ஒரு கல்வி முறைகளை கற்றறிவு கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இதை விட சிறப்பு என்னன்னாக்கா, அந்த நேரடி நிகழ்ச்சியில வந்து ஐயா வந்து இன்னைக்கு எடுத்த அந்த 1 மணி நேரம் இல்ல, கிட்டத்தட்ட 3 நாட்கள் அ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா நம்ம பார்த்துக்க வேண்டியது தான். 72 மணி நேரம் நம்மளோட இருந்து இது மாரி பயிற்சி முறைகள வந்து நமக்கு சொல்லிக் குடுத்துட்டே இருக்க போறாங்க. அதுவும் இதை விட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வா நமக்கு இருக்கும். எனவே ஆசான்கள்ட வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிறோமோ, அது மாரி எல்லாருமே வந்து அந்த பயிற்சி முறையில அவங்கள்ட்டேருந்து வாங்கக்கூடிய பொறுப்பு உங்கள்ட்ட இருக்குது. எல்லாருமே வந்து ஒரு பாடல் கூட இருக்கும். ஐயா வந்து ஒரு பாடல நினைவுபடுத்துனாங்க. நம்மளும் ஒரு பாடல் இருக்கு. அதாவது யாருக்காகன்னு ஒரு சிவாஜி கணேசன் பாடு. யாருக்காக இது வந்து யாருக்காக அப்படின்ட்டு. அது மாரி இந்த காலச்சக்கரம் நிகழ்வுகள் எல்லாம் நமக்காக தான் அப்படிங்கிற மாரி நம்ம அந்த பாடலை ஆமாங்க ஐயா. நினைவுபடுத்தி இந்த யாருக்காக அது பாடல அப்படிங்கிற இன்னொரு பாடல் இருக்குது. ஆண்டவன் கொடுத்தா என்ன எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் அது அப்படிங்கிற மாரி மாதிரி. வைக்கிறதுக்கு தான் இந்த காலச்சக்கரத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிற ஐயா சொல்ற மாரி. ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது மாரி நம்ம வந்து என்ன அலைகளோட இன்னைக்கு இந்த சிரத்தை எடுத்து திரும்பவும் நான் இருக்கீங்க 38, 36 பேர் இருக்கீங்க. இன்னைக்கு வந்து இறைமதன் ஐயா கூட சொல்லிட்டு போனாங்க. அதாவது ஏன்னா நான் ஐயா ரொம்ப வலியுறுத்தி நீங்க வீடியோல வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து இதுவரைக்கும் சொல்லல. ஆனா இன்னைக்கு அந்த விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஐயா வந்து நான் என்ன வலியுறுத்தி நீங்க வீடியோல வர சொல்றீங்க. நீங்க யாரும் வீடியோல வர மாட்டேங்கிறீங்களே! அப்படின்னு இன்னைக்கு அவங்களே இந்த கேள்விய கேட்டாங்க. எப்படி இருக்கும் பாத்துங்க. ஒரு ஆசானுக்கு வந்து ஒரு பயிற்சி சொல்லிக் குடுக்க கூட யாரும் வீடியோல வரலன்னா எப்படி இருக்கும்? சவுண்ட் கேட்கலைங்க. உங்களுக்கு கேக்குதுங்களா சவுண்ட் ஐயா பேசுறது? இல்ல, இல்ல. ஐயா இப்ப டவர். கேக்குதுங்களா? அப்ப கேக்குதுங்கய்யா. கேக்குது. இல்ல ஒரு ஃபோன் வந்துச்சு. சரி. அது மாரி சரிங்கய்யா. நம்ம ஆசான்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த காலச்சக்கரம். ஏன்னா இன்னைக்கு நம்ம நல்ல மையமும் அதான் சொன்னாங்க. எல்லாருமே வீடியோல ஆன் பண்ணிட்டு செய்யுங்க அப்படின்ட்டு. நான் கூடுமான வரைக்கும் அந்த விஷயத்த செய்யுங்கன்னு தான் சொல்றேன். எல்லாருமே டெய்லி செய்யுங்க அப்படிங்கிறது இல்ல. கூடுமான வரைக்கும் நம்ம அத ஏற்படுத்திங்க அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா வந்து அது அவங்க மனநிலையை நம்ம பாதிக்கிற மாரி இருக்கக்கூடாது. என்னைக்கு ஒரு ஆசான் வந்து நமக்கு வந்து கற்றுக் குடுக்கறதுக்கு இவ்வளவு இதோட வர்றாங்களோ, அவங்க மனநிலை வந்து இன்னும் சந்தோஷமா இருக்கணும். அவங்க நமக்கு இன்னும் கற்றுக் குடுக்குற விஷயங்கள் நெறைய வரணும். என்னத்த தான் வெளிப்படுத்தலனாலும் உள்ளுக்குள்ள அந்த எண்ணங்கள் எண்ணம் தான் வாழ்க்கைங்கிறது நமக்கே தெரியும். அந்த எண்ணங்கள் வர்ற அளவுக்கு நம்ம வச்சுக்க கூடாது. அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த நேர ஒரு சிறு செய்தியா நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். நன்றி. அதேபோன்று இன்றைய நிகழ்வு எல்லாருக்குமே சிறப்பா இருந்திருக்கும். சிறப்பான ஒரு நிகழ்வு ஏற்படுத்தி கொடுத்த நம்ம நலசுமை அவர்களுக்கும், இறைமதனை அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அதேபோன்று இந்த நேரடி நிகழ்வுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பா நடைபெற்றுட்டு இருக்கு. இயற்கை அதாவது நீங்க இதை விட என்னன்னாக்கா, நெறைய ஸ்டால்கள் வர்றதுக்கெல்லாம் ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. நீங்க நேரடியா வந்து அங்க இயற்கை முறையில தயாரிக்கிறவங்களையும் நேரடியா சந்திச்சு, அவங்களுடைய அனுபவங்களையும் கேட்டுக்கலாம். அவங்களுடைய உணவுப் பொருட்களையும் நீங்க வாங்கிக்கலாம். அது மாரிங்கிற நிலைகள் நெறைய இருக்கு.
அதையும் இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நேற்று சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய், குழந்தைகள் 10 வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 1500 ரூபாய், 10 வயசு 5 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு 3 வகை நிர்ணய கட்டணம் வச்சிருக்கிறோம். கண்டிப்பாக இது வந்து மிக மிக குறைவு தான். அதனால இதை எல்லாருமே பயன்படுத்தி குடும்பத்தோட எல்லாருமே அந்த நேரடி நிகழ்ச்சிக்கு வர வாய்ப்பை ஏற்படுத்திங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, நம்ம இந்த தொடர்ந்து இதுல பயணிக்கிற நீங்க வந்து இந்த ஆசிரியருக்கு உண்டான அந்த நிகழ்வை ஏற்படுத்த சொல்லியிருந்தோம். அத தயவுசெய்து இந்த 1 வாரத்துக்குள்ள நீங்க இந்த இன்னும் 20 நாள் இருக்கு. அதுக்குள்ள பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அந்த நிகழ்ச்சி செய்தா தான் நீங்க கற்றுக் குடுத்தா தான் அதுக்கு நம்ம அந்த சான்றிதழ் குடுக்கப்படும். அதனால அந்த பயிற்சிய ஏன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்துட்டு இருக்கீங்க. நெறைய பேர் வந்துட்டு இருக்கீங்க. நீங்க அந்த பயிற்சிய வந்து கத்து குடுத்துட்டு, நீங்க அந்த ஆசிரியர்ங்கிற ஒரு நிலையை உயர்த்தி, நீங்க வந்து அந்த சான்றிதழ் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நாட்கள் குறைவாக உள்ளது. அதனால வந்து அது மாரியான ஒரு விஷயத்தையும் நீங்க இந்த நேரத்துல ஏற்படுத்திக்கணும். அது முக்கியத்துவம். ஏன்னா இப்ப வந்தவங்களுக்கு பரவால்ல. அடுத்தடுத்து கூட அவங்க ஏற்படுத்திக்கலாம். நீண்ட நாட்களாக பயணிக்கக்கூடிய நீங்கள் வந்து உடனே ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திங்க அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தொடர்ச்சியாக அந்த நிகழ்வுகளுக்கு உண்டான செய்திகள் நம்ம குழுவுல பதிவிட்டிருக்கோம். நீங்க வர்றதும் கரெக்ட். இல்ல உங்களை சார்ந்து மற்றவர்களை வர வைக்கிறதும் அது உங்களுடைய பொறுப்பு. கண்டிப்பாக மற்றவர்களையும் அழைத்துக் கொண்டு வாருங்கள். அந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிறப்பு நிகழ்வா இருக்கும். கண்டிப்பா வந்து நம்ம ஒவ்வொரு செஷன் வந்து நடத்திட்டு இருக்கிற மாரி, இதற்குண்டான செஷனும் சிறப்பான ஒரு நிகழ்வா 3 நாட்கள் நமக்கு நடைபெற உள்ளது. அப்படிங்கிறது இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். உணவு முறைகள் எல்லாமே இயற்கையை சார்ந்து நடைபெற உள்ளது. அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, ஆசான்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இன்னும் இன்புட் அதாவது குடுக்கலாம் அப்படிங்கிறத தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்களோட நிகழ்வுகள வந்து இந்த Zoomல வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப பெரிய விஷயம் குடுத்துற முடியாது. ஒரு பயிற்சி குடுக்கலாம், ஒரு செய்திய சொல்லலாம் அப்படிதான். ஆனா, நேரடி நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைய வந்து அவங்க உணர்ந்துட்டு வருவாங்க. அனைத்து விதமான செயல்பாடுகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த இடத்துல இருக்குங்கிறதுனால இந்த செய்திய தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லாரும் நேரடியா வர்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி குழுவுல பதிவிடுமாறு இன்றைய ஒரு சிறு செய்தியா உங்கள்ட்ட பதிவிடுறேன். நன்றி, வாழ்த்துக்கள். நேரம் குறைவாக உள்ளதால் இன்னைக்கு ஒண்ணும் நம்ம கேள்வி பதில் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால நாளைக்கு உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்வை நமக்கு குழுவுல போட சொல்லுங்க. என்னங்கய்யா? இன்னைக்கு பயிற்சி எப்படி செஞ்சாங்க, எப்படி உணர்ந்தாங்க, சாந்தியாசனம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி உணர்ந்தாங்கன்ட்டு பதிவிட சொல்லுங்க. குழுவுல பதிவிட சொல்லவா? இல்ல இப்ப சொல்லவா? அப்படி குழுவுல பதிவிட சொல்லிருங்க. டைம் இல்லை இப்போ. ஆமா, ஆமா. ஐயா சொன்ன மாரி இப்ப வந்து இன்னைக்கு பயிற்சியோட முழுமைய வந்து உங்களுக்கு குடுத்திருக்காங்க. முழுமை என்பதை விட ஒரு ஒரு மணி நேரம் இன்றைக்கு பயிற்சி முறைகள் உங்களுக்கு வந்திருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா, மூச்சு பயிற்சி, சாந்தியாசனம் எல்லாமே சிறப்பா குடுத்திருக்காங்க. இதனுடைய உங்களுடைய பயன்கள் என்ன? நீங்க அனுபவிச்சது என்ன? உணர்ந்தது என்ன? அப்படிங்கிறத வந்து நீங்க குழுவுல பதிவிட்டா நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த நிகழ்வை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும், இன்று இந்த நிகழ்வை இணைந்து வழங்கி சிறப்பித்து கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் கிங்ஸ் பட்டுக்கோட்டை சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளும் அளித்த ஆசன் நலசிவமையா அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. இன்றைக்கு இந்த அற்புத நிகழ்வை எங்களுக்கு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க கண்டிப்பா வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.